ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். வாங்க. குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து 2-3 தடவை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் காட்டியிருக்க பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், இல்லைன்னா நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த சைஸில் தான் வெட்டி எடுத்துக்கணும். அதை லைட்டாக கண்ணாடி பதம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போவே இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.